கோவை சிறுமி கொலை வழக்கு தொடர்பாக தற்போது மோகன்ராஜை கஸ்டடியில் எடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் கார்த்திக், இன்றைய தினம் இவரிடம் எந்தெந்த கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாட்டை உலுக்கிய சூலூர் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை கொலை வழக்குல மோகன்ராஜ் மற்றும் கார்த்திக் இந்த 2 பேரையும் 3 நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க நீதிபதி அனுமதி அளித்திருக்கிறார். இன்று 2வது நாளாக கார்த்திக் மற்றும் மோகன்ராஜை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது கோவை சூலூர் காவல் நிலையத்தில் மோகன்ராஜிடம் போலீசார் நடத்தக்கூடிய விசாரணை என்னவென்றால், அதாவது இந்த சம்பவம் நடைபெற்று அந்த குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டு குளக்கரையில் வீசப்பட்டு 2 நாட்களாகியும் அந்த பெற்றோருடன் சேர்ந்து இவர்களும் அந்த குழந்தையை தேடியது, நாடகமாடியது. அதே சமயம் இந்த தகவல் தெரிந்தும் காவல்துறை கிட்டோ பெற்றோரிடம் மோகன்ராஜ் சொல்லாமல் இருந்ததுதான் அவர் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டாக காவல்துறை தரப்புல தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சூழல்ல தான் இவர் மீது 4 பிரிவுல போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. அப்படின்னு இருக்கும்போது இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றது, அதே சமயம் இதை நீங்க இந்த சம்பவம் நடைபோது நீங்க எங்க இருந்தீங்க, உனக்கும் கார்த்திக்கும் எந்த விதமான தொடர்பு, இது போன்ற கோணங்கள்ல காவல்துறை விசாரிக்க திட்டமிட்டிருக்காங்க. அதே சமயம் இந்த வழக்குல குற்றப்பத்திரிகை மிக முக்கியமாக தாக்கல் செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு பட்சத்துல மோகன்ராஜிடம் பல்வேறு கோணங்கள்ல காவல்துறை விசாரிக்க திட்டமிட்டிருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக தான் கார்த்திக்கும் சிறுமிக்கும் எப்படி பழக்கம், அதே சமயம் அந்த வீட்டுக்கு கார்த்தி அந்த பகுதிக்கு எப்போது வந்தார், இவங்க குடும்பத்திற்கும் கார்த்திக்கும் எந்த விதமான பழக்கம் என பல்வேறு கோணங்களை விசாரிக்கவும், அதே சமயம் மோகன்ராஜுக்கும் கார்த்திக்கும் எந்த விதமான தொடர்பு, சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யும் பொழுது மோகன்ராஜ் எந்த பகுதியில் இருந்தார், அதே சமயம் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு ஏன் சொல்லாத காரணம், வேற ஏதாவது பிரச்சனையா, இல்ல வேற ஏதாவது கார்த்தி ஏதாவது மெட்டல் கொடுத்தாரா, இல்ல நண்பர் என்ற விதத்தில் இவருக்கு அந்த தகவலை சொல்லாமல் இருந்தாரா என்ற பல்வேறு கோணங்கள்ல காவல்துறை விசாரணை நடத்துவதாக சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இவர் சொல்லக்கூடிய தகவல் அனைத்துமே வீடியோ மற்றும் எழுத்துப்பூர்வமாக இவர்களிடம் வாக்குமூலமாக வாங்கப்பட்டு அதை குற்றப்பத்திரிகை நகல்ல சேர்க்குவாங்க என காவல்துறை தரப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் கார்த்தியிடம் போலீசார் பல்வேறு கோணங்கள்ல விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. அவரை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வர சூழல்ல இவங்க 2 பேர்த்தையும் நேற்று இன்று நாளை இந்த 3 நாட்களும் தொடர்ச்சியாக இந்த வழக்குல 5 தனிப்படைகள் அமைச்சிருக்காங்க. அந்த 5 தனிப்படைகளும் ஒவ்வொரு கோணங்கள்ல அவங்க விசாரிச்சு அவங்களுடைய ஆய்வறிக்கை மேற்கொள்வாங்க. மேற்கொண்டு ஒரு இறுதி கட்டமாக ஒரு முதல் குற்றப்பத்திரிகை நகலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து முடிந்த அளவுக்கு எவ்வளவு விரைவாக இந்த வழக்கை விசாரித்து சாட்சிகள் அனைத்தும் விசாரிக்கப்பட்டு இதெல்லாம் முடிந்து இவருக்கு உச்சபட்ச தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டும் என காவல்துறை தரப்புல ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். கோவை சிறுமி கொலை வழக்கு தொடர்பாக தற்போது குற்றவாளிகளில் ஒருவரான மோகன்ராஜை போலீசார் சூலூர் அழைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.